தான் நீங்கள் கும்பிட்ற முருகனாக இருந்தாலும், நீங்கள் கும்பிட்ற லட்சுமியாக இருந்தாலும், நீங்கள் கும்பிட்ற விநாயகராக இருந்தாலும், சிவனாக இருந்தாலும், அம்பாளாக இருந்தாலும், பெருமாளாக இருந்தாலும் உங்களுக்கு அருள் புரிவார்கள். இவன் குலதெய்வத்தையே ஒழுங்கா கும்பல, நம்ம போனாப்புல மட்டும் நம்மளை மதிக்கவா போகிறான்னு எல்லா சாமியும் முன்னாடி போயிடும். அப்போ குலதெய்வம் பர்மிஷன் கொடுக்கணும். உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் வாங்க, என் பிள்ளைங்க நல்லவங்க தான் அவங்க வந்து அட்டஸ்டேடு பண்ணி சைன் போட்டு கொடுத்தா தான் மற்ற எல்லா தெய்வம் உங்களுக்கான ப்ராஸ்பர்ட்டியை கொடுக்கும். அப்போ இந்த குலதெய்வத்தை நாம் எப்படி வசீகரித்தல் அப்படின்னா, இலுப்ப எண்ணெய் போகும்போதே இங்கேருந்து வாங்கிட்டு போங்க. நல்லா இலுப்ப எண்ணெய் வாங்கி உங்கள் குலதெய்வத்தை ஏற்றுங்க. விளக்கேற்றும் போது ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், உங்கள் கோவிலில் வச்சு மனசார. நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, குலதெய்வம் உங்களுடையே இருக்க வேண்டும். உங்களுடைய அத்துணை விதமான பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் உங்களோட குலதெய்வம் தான். அதை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும், அதை நீங்கள் வசியம் பண்ணி வச்சுக்கணும். அது